மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நாம வருஷம் பணம் கட்டுவோம். அது ஸ்டார் ஹெல்த்து, இல்ல ஸ்டேட் பேங்க்ல எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய இதுல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அவங்க நமக்காக பே பண்ணிடுவாங்க. இருக்கிறவங்க அந்த மாதிரி பாலிசி எடுத்துக்குவாங்க. இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது? அதற்காக தான் அரசாங்கமே இந்த திட்டம் வச்சிருக்காங்க. முதல்வரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் சிஎம் சிஹெச்ஐஎஸ் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2009 23/7/2009 முதல்வர் கலைஞரின் விரிவான உயிர்காக்கும் சிகிச்சைக்கான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கலைஞருடைய ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி 2011 முடிஞ்சு அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பேரை மாத்தணும்ல. அப்ப 11/1/2012 முதல்வரின் சிறப்பு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி அதோட பேரை வந்து மாத்தினாங்க. நோக்கம் பார்த்தோம்னா நமக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கான பணமில்லா சிகிச்சை, ஹாஸ்பிட்டல்ல நிறைய செலவாகுது அப்படின்னம்னா அந்த செலவு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணிக்கிறது. 2009 காப்பீட்டு தொகை பார்த்தோம்னா ஆண்டு ஒன்றுக்கு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபாய் கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. பிரீமியம் அதான் அரசாங்கம் நமக்காக பிரீமியம் கட்டும். அது 849 ரூபாய் பிரீமியம் வந்து பார்த்தோம்னா மொத்த பிரீமியம் தொகை 1262 கோடி ரூபாய் பிரீமியம் தொகை. தகுதி பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் 1,20,000 வரைக்கும் இருக்கணும். எவ்வளவு பேரை கவர் பண்ணுது? 1,48,00,000 பேரை வந்து கவர் பண்ணுது. இதை இணைப்பு வந்து பார்த்தோம்னா பிஎம்ஜேஒய், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமோட இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்பன்னா 23/9/2018 அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இது எதனால கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தோம்னா 2017 ஹெல்த் பாலிசி வருது, நேஷனல் ஹெல்த் பாலிசி. அந்த ஹெல்த் பாலிசியில ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எல்லாரும் கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்னா பார்த்தோம்னா திடீர்னு ஹாஸ்பிட்டல போய் 2 லட்சம் 3 லட்சம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த செலவு பண்ணிட்டு மீண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப அதை கவர் பண்றதா முக்கியமான நோக்கம். நோ ஒன் லெஃப்ட் பிஹைண்ட், யாரையுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அப்பதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக 2018 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்படுகிறது. முன்னாடியே காங்கிரஸ் பீரியட்ல ராஷ்டிரிய ஸ்வஸ்தய பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி 2008 அவங்க ஸ்கீம் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து பேர் மாத்தி கவரேஜ் அதிகப்படுத்தி நிறைய பேர் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. 2018 தான் தொடங்கப்படுகிறது, செப்டம்பர் 23. அப்புறம் சென்சஸ் படி, அதாவது 2011 தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுல வயசு, பாலினம் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலி கவர் ஆகுதுன்னா ஃபேமிலியில எத்தனை பேர் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தின் படி. அப்புறம் 70 வயசுக்கு மேல இருக்கவங்க 2024 இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வயோவந்தனா கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அடுத்து டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், இது எப்ப கொண்டு வராங்கன்னா 2021 டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். இதன் மூலமா நம்மளுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலா சேவ் பண்ணிக்குவாங்க. இது முக்கியமான ஒண்ணு. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் டே வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 30.